hello everyone, welcome back to my channel Narmada's Lifestyle. இந்த வீடியோவில் நீங்கள் யூஎஸில் லைப்ரரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லைப்ரரியோட ஃப்ரண்ட் வியூ. இது நாங்கள் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருந்தப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்த லைப்ரரி தாங்க இது. இந்த லைப்ரரியை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேங்க. அங்கே நிறைய லைப்ரரி இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு லாஸ் ஏஞ்சல்ஸில். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான லைப்ரரி தான் இருக்குது. ரொம்ப எங்கள் வீட்டுக்கிட்ட லைப்ரரி இல்லை, கொஞ்சம் தூரமாக போகிற மாதிரி தான் இருக்குது. இது 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் இருந்தது. இப்போ நாங்கள் லைப்ரரி போகணுன்னா அட்லீஸ்ட் 15 மினிட்ஸ் ஆகும். லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கும்போது வாரம் லைப்ரரி லைப்ரரி போயிடுவாங்க. மேக்ஸிமம் கிட்ஸுக்கு ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடந்துகிட்டே இருக்கும் லைப்ரரியில். அது இல்லாமல் புக் எடுக்கிறது, ரிட்டர்ன் பண்ணுறது, இது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக என் பெரிய பையனும் பண்ணுவான். சின்ன பையனுக்காகவும் நாங்கள் லைப்ரரி போவோம். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஸ்டடி ரிலேட்டடாக ஸ்கூல் ரிலேட்டடாக பேசும்போதெல்லாம் அந்த வீடியோவில் சொல்லுவேன். இங்கே ஸ்கூலில் பார்த்திங்கன்னா புக்ஸ் ரீடிங்கை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. இங்கே தான் ரிட்டர்ன் பண்ணுறது, புக்ஸ் ரிட்டர்ன் எல்லாம் அந்த இடத்துல தான் பண்ணுறது. நம்ம அப்படியே புக்கை உள்ளே போட்டுட்டா போதும். எந்த அளவுக்கு புக் ரீடிங்னா, எப்போ நம்ம ஸ்கூல் அனுப்புகிறோமோ அப்போவே புக் ரீடிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கிட்ஸு. அந்த அளவுக்கு லைப்ரரியில் அந்த புக் ரீடிங் ஈவெண்ட் எல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் பசங்களுக்கு குட்டி பசங்களுக்கு கூட 6 மாதம் குழந்தையிலேருந்து கூட ஸ்டோரி டைம் கூட்டிகிட்டு போகலாம் லைப்ரரிக்கு. நாங்கள் எப்போவுமே எங்கள் குட்டி பையனை ஒரு 7-8 மாதத்துலேருந்தே லைப்ரரிக்கு கூப்பிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அவங்க ஸ்டோரி டைம் ஒரு 30 மினிட்ஸ் நடக்கும். எவ்ரி வெட்னஸ்டே அங்கே நடந்துகிட்டு இருந்தது. அப்போ கரெக்டாக என் பையனுக்கு ஸ்கூல் 8 o'clock. அவனை ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் 8:30க்கு லைப்ரரி வந்துடுவோம். ஒரு 30 மினிட்ஸ் தாங்க ஸ்டோரி டைம் இருக்கும். இது ப்ரீ ஸ்கூலர் ஸ்டோரி டைம்னு சொல்லுவாங்க, இல்லை டாட்லர் டு ப்ரீ ஸ்கூலர் ஸ்டோரி டைம்னு சொல்லுவாங்க. அந்த டைம் ஒரு 30 மினிட்ஸ் அவ்வளோ அவங்க அந்த ரீட் பண்ணுற ஸ்டோரி டெல்லர் பார்த்திங்கன்னா அவ்வளோ எக்ஸ்ப்ரெசிவாக அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன், அதுக்கப்புறம் அவங்க ஸ்டோரி சொல்கிற விதம் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும். குட்டி பசங்க 6 மாதத்துலேருந்தே அவங்க ஃபேஸையே பார்த்துட்ருக்கிற அளவுக்கு அவங்க ஸ்டோரி சொல்லுவாங்க. அந்த புக் ரீட் பண்ணும்போதே அந்த பிக்சரெல்லாம் அவங்க காட்டி அதை டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க எல்லாத்துக்கும். அந்த 30 மினிட்ஸ் அவ்வளோ என்கேஜிங்காக ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்கள பயங்கர ஆக்டிவேட் ஆக்கி விட்டு டான்ஸ் எல்லாம் பண்ண வைப்பாங்க. பயங்கர என்கரேஜிங்காக இருக்கும். பேரண்ட்ஸும் சேர்ந்து இதெல்லாம் பண்ணுவாங்களா, ரொம்ப பார்க்குறக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அது குழந்தைங்கள்லாம் சின்ன குழந்தைங்க தலையாட்டிட்டு டான்ஸ் பண்ணும்போது, ஜம்ப் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி அவங்க சாங்கும் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ குழந்தைங்க அந்த 30 மினிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த 30 மினிட்ஸ் நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு எவ்ரி வெட்னஸ்டே கூப்பிட்டு போயிடுவோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அங்கே பெட் டைமு அந்த மாதிரி நிறைய ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அங்கே. அது இல்லாமல் கிட்ஸ் எல்லாம் பெரிய கிட்ஸ் அங்கே போனால் அவங்க ஏதாவது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி புக்ஸ் எடுத்து ரீட் பண்ணுறது, அதே மாதிரி ஒர்க் பண்ணுற பேரண்ட்ஸ் கூட சில டைம் லைப்ரரியில் போயிட்டு அதுக்குன்னு தனியாக ஏரியா இருக்கும். ஸோ அங்கே உட்காந்துட்டு ஒர்க் பண்ணலாம். புக் ரீடிங்கை என்கரேஜ் பண்ணுறதுக்கு கிட்ஸுக்கு இவ்வளோ புக்ஸ் ரீட் பண்ணிட்டா இந்த கூப்பான் கிடைக்கும், அந்த மாதிரியெல்லாம் சில டைம் அவங்கள ரீடிங் என்கரேஜ் பண்ணுறதுக்காக கொடுப்பாங்க. அப்புறம் டால்ஸு, டாய்ஸ் ஏதாவது இந்த மாதிரியெல்லாம் அவங்க லைப்ரரியில் பண்ணுவாங்க அவங்களே. லைப்ரரியுமே ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம விசிட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் என்னென்ன ஈவெண்ட் நடக்குதுன்னே தெரியும். அப்புறம் மந்த்லி கேலண்டர் மாதிரி அவங்களே அதை அந்த கிளாஸில் பேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம என்னன்னைக்கு என்னென்ன ஈவெண்ட் இருக்குன்ட்டு பார்த்துக்கலாம். மந்த்லி கேலண்டரில் செக் பண்ணிட்டா போதும். அதனால் லைப்ரரியில் பெட் டைம் ஈவெண்ட் நடந்ததுங்க. அதுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஈவினிங் தான் நடந்துச்சு. ஸோ அந்த அன்றைக்கி லைப்ரரியெல்லாம் ரொம்ப க்ரௌட் எதுவும் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ வீடியோ எடுக்கலாமேன்ட்டு தோணுச்சு. இங்கே கிட்ஸ் மிடில் ஸ்கூல் கிட்ஸ் எல்லாம் வாலண்டியரிங் கூட பண்ணுவாங்க. அந்த வாலண்டியரிங்க்கு அவங்க கிரெடிட்ஸ் எல்லாம் கூட அவங்களுக்கு கிடைக்கும். அன்றைக்கி பெட் டைமுக்கு பார்த்திங்கன்னா அந்த டைம் ஒரு ஸ்லாட் டைம் இருக்கும். 7 to 7:30 இல்லை 7 to 8 o'clock வரையும் அந்த பெட் டைம் இருக்குன்னா நம்ம ஒருத்தருக்கும் அவங்க 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஸ்லாட் மாதிரி அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ முன்னாடியே நம்ம எந்த டைமுக்கு வரோமோ அந்த டைம்லேருந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி முன்னாடி அந்த மிடில் ஸ்கூல் கிட்ஸ் இருந்தாங்க. அவங்க ஒரு ஃபார்ம் மாதிரி வச்சுருந்தாங்க. நம்ம என்ட்ரு டைமை வச்சு அவங்க ஒரு டைமு, ஏன்னா நமக்கு முன்னாடி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட பெட் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு அந்த மாதிரி வெயிட்டிங்கில் இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க நமக்கு ஒரு ஸ்லாட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஒரு டாகு பெட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாங்க. அவங்களே அந்த பெட் பண்ணுறவங்களோட அந்த பெட்டோட ஓனரும் வந்திருப்பாங்க. டாக் பார்த்தோன்னே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க. குட்டி பையன் ஒரு 8 months இருக்குங்க. அப்போ தான் அவன் ஃபஸ்ட்டு டாகை பார்க்குறான்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை கரெக்டாக. ஸோ பெட் டைமுக்காக அவனை பெட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போனோம்.
கூட்டு போனால் அந்த பெட்டை ஒரு வழிப்படுத்தி எடுத்துட்டாங்க. அதை வந்து நோஸ்லலாம் கை வச்சுட்டு அதை வந்து வாயெல்லாம் பிடிச்சிட்டு இந்த மாதிரி அது வந்து ஒன்றுமே பண்ணாத அவ்வளோ குவைட்டாக பார்த்துட்டே இருந்தது. என் பெரிய பையனுமே அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு டாகை வந்து பெட் பண்ணுறது. ஏன்னா நம்ம ஊர் மாதிரி வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து யாரோட பெட்டையும் போய் நம்ம வந்து டச் பண்ண முடியாது. இந்த மாதிரி லைப்ரரியில் ஈவெண்ட் நடத்தும் போது பெட் டைம் எல்லாம் வந்து பண்ணுறாங்கங்கும்போது அங்கே வந்து நம்ம இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஃபன்னியான திங் என்னென்னா, இங்கே வந்து இந்த மாதிரி பெட் டைம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த டாகுக்கு ஸ்டோரி ரீட் பண்ணி காட்டலாங்குவாங்க. அந்த டாக் ஸ்டோரி புக்கே அங்கே நிறைய வந்து அவங்க ஆஃபர் பண்ணாங்க. ஸோ அந்த புக்கை வந்து என் பையன் பெரிய பையன் வந்து ஒரு புக் எடுத்துகிட்டு போய் அங்கே பக்கத்தில் உட்காந்து டாகுக்கு வந்து ஒரு ஸ்டோரி ரீட் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போல்லாம் ரீட் பண்ண சொன்னால் பண்ணுவானான்னு தெரில, அப்போ ரீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த சின்ன டாக் வந்து பெட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய டாக்கிட்ட போயிட்டு பெட் பண்ணுறதாங்கிற அளவுக்கு பயமாக இருக்கிற டாக்கிட்ட போயிட்டு இதே மாதிரி வந்து பெட் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரி ரீட் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கலாங்க. 2 டாகுமே பாருங்களேன், என்ன வேணால் பண்ணுங்க அப்படின்ட்டு அமைதியாக ரெண்டுமே படுத்திருந்தது. இதுவுமே அப்படி தான், பார்க்குறக்கு கொஞ்சம் பயமாக இருந்தாலும் அவ்வளோ க்யூட்டாக வந்து குவைட்டாக இருந்தது. எனக்கு தாங்க டாகை பார்த்தா கொஞ்சம் பயமாக இருந்தது. ஆனால் என் பெரிய பையனும் தைரியமாக போய் உட்காந்து அதுக்கிட்ட வந்து புக் ரீட் பண்ணிகிட்டு இருந்தான். என் சின்ன பையன் அதுக்கு மேலே கொஞ்சமாவது அவன் அந்த டாக் வந்து எவ்வளோ பெருசு இருக்குது, அவன் எவ்வளோ குட்டியாக இருக்கான், அந்த பயமே இல்லை. போயிட்டு அதை வந்து கையெல்லாம் வாயில் விடாத குறை தான். என் பெரிய பையனுக்கெல்லாம் அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக அப்போ வந்து இந்த ஏஜ்லலாம் லைப்ரரியெல்லாம் கூட்டிகிட்டு போகலங்க. ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து லைப்ரரியெல்லாம் கூப்பிட்டு போனது. இவனுக்கு வந்து எங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க, லைப்ரரி கூப்பிட்டு போங்க, பெட் டைமெல்லாம் வந்து பண்ணுங்கள், பெட் டைமெல்லாம் அந்த மாதிரி லைப்ரரியில் நடக்கும், இதெல்லாம் பண்ணிங்கன்னா குழந்தையும் கொஞ்சம் நல்லா ஆக்டிவே ஆகும், பிரெயின் வந்து ஸ்டிமுலேட் பண்ணும், அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதனாலேயே நாங்கள் வந்து ஓகே லைப்ரரி ஃப்ரீக்வெண்ட்டாக அவனை கூப்பிட்டு போக ஆரம்பித்தோம். பாருங்கள், அவனால் வந்து மடியில் உட்காந்துருக்க முடியல, போயிட்டு அந்த டாகை வந்து ஒரு ஹக் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். எங்கள் பெரிய பையன் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 1.25 வயசு வரையும் வந்து எங்கள் இந்தியாவில் தான் வளர்ந்தான் எங்கள் அம்மா அப்பா கிட்ட. ஸோ அதனால் அவனுக்கு வந்து பேச்சு வந்து கொஞ்சம் சீக்கிரமே வந்துடுச்சு. ஏன்னா அவங்க டெய்லி வந்து பேசுகிறத பார்க்குறான். கிராண்ட் பேரண்ட்ஸ் பேசினாவே குழந்தைங்க கொஞ்சம் வந்து சீக்கிரம் பேச ஆரம்பிச்சிடும். இங்கே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட் நாங்கள் 2 பேர் தான். நம்மளால் வந்து ரொம்ப வந்து அவங்க கொடுக்குற அளவுக்கு டைம் எஃபோர்ட் வந்து கொடுக்க முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஈவெண்ட்டெல்லாம் கூப்பிட்டு போனால் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு பேசுகிறதுக்கு வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். அதனால் இவனை வந்து 6 மந்த்லேருந்தே இந்த ஆக்டிவிட்டிக்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. என் பெரிய பையனை பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் குவைட்டானான். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கும்போது தான் குழந்தைங்க வந்து ஃபாஸ்ட்டாக பேச ஆரம்பிப்பாங்க. இன்னொன்று அவங்களுக்கு அந்த என்விரான்மெண்ட் வந்து சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி அமையணும். நல்லா வந்து ப்ளே டேட் பண்ணுறக்கெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி கிட்ஸ் எல்லாம் இருக்கணும். என் பெரிய பையனுக்கு பார்த்திங்கன்னா யூஎஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் வரையும் அவனுக்கு பேசுகிறக்கான என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப கம்மி. நாங்களுமே இப்போ என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டா நான் மட்டும்தான் இருப்பேன். நான் பேசுவேன், அதை வச்சு தான் அவன் கொஞ்சம் பேசுவான். ஆனால் அந்த சுற்றி இருக்கிற கிட்ஸோடு இருக்கும்போது அந்த என்விரான்மெண்ட்டில் குழந்தைங்க வந்து சீக்கிரம் பேச கற்றுப்பாங்க. ஆனால் அந்த 2 இயர்ஸில் தான் அவன் வந்து ரொம்ப அதிகமாக பேச ஆரம்பித்தான். ஏன்னா 2 இயர்ஸில் நாங்கள் இருந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா கிட்ஸ் எல்லாமே அவனோட ஏஜ். ஒரு 6 to 7 கிட்ஸ் வந்து எல்லாருமே நியர்பை அவனோட ஏஜில் இருந்தாங்க. ஸோ எல்லோரும் அடிக்கடி ப்ளே டேட் பண்ணி கிட்ஸ் ஏதோ ஒன்று விளையாடுவாங்க, சேர்ந்து விளையாடுவாங்க, அந்த சோஷியல் பிஹேவியர் வரும். அதுக்கப்புறம் பேசவும் சீக்கிரம் ஆரம்பிச்சிடுவாங்க. 2.5 வயசுலேயெல்லாம் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான் என் பெரிய பையன். இதே என்னோடய சின்ன பையனுக்கு பார்த்திங்கன்னா அவனுக்கு இருந்த என்விரான்மெண்ட் செட்டப் கிடையாது. அவனோட ஏஜ் கிட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி நாங்கள் இருந்த பக்கம். ஸோ அவனோட ஏஜில் வந்து 1-2 தான் இருந்தாங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக மீட் பண்ணிக்காத ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். அதனால் இந்த மாதிரி லைப்ரரி கூப்பிட்டு வந்து தான் அவனுக்கு வந்து ஒரு எக்ஸ்போஷரே கிடைக்கும். அது இல்லாமல் என்னோடய பெரிய பையன்தான் அவனுக்கு ஒரு பெரிய பலம். அவன் பேசுகிறத வந்து டெய்லி பார்த்துட்டே இருப்பான், கேட்டுகிட்டே இருப்பான். அதனாலேயே கொஞ்சம் இப்போ வந்து நல்லாவே வந்து புரிஞ்சுப்பான். இப்போ அவனுக்கும் 2.5 வயசு ஆச்சு. இப்போ நல்லா அவனுக்கு என்ன வேணும்னு கேட்க தெரியும். இப்போ என் பெரிய பையனை விட இவனே கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணும். ஏன்னா அவனோட அண்ணாவோட எக்ஸ்போஷர் இவனுக்கு இருக்குது. பெட் டைம் மட்டும் இல்லாமல் ஸ்டோரி டைம் நடக்கும் பார்த்திங்களா. அந்த 30 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே கிட்ஸோட ப்ளே ஏரியாவுக்கு வந்துடுவாங்க. லைப்ரரியிலேயே இருக்கும். அந்த சில்ட்ரன் ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லா கிட்ஸும் வந்து கொஞ்சம் இருக்கிறாங்க டாய்ஸ் எல்லாம் வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போவும் நிறைய குழந்தைங்களோட விளையாடுறதுக்கு இவனுக்கு எங்கள் சின்ன பையனுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்.
அவ்வளோதாங்க, பெட் டைம் எல்லாம் முடிஞ்சிச்சு. நாங்கள் வந்து வீட்டுக்கு போகிற டைம் ஆகிடுச்சு. புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என் பெரிய பையனுக்கு தேவையான புக்ஸு, குட்டி பையனுக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பணும். அப்போ தான் இவங்க பெட் கொண்டு வந்தாங்கல்ல, அவங்களும் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கும்போது டெய்லி புக் ரீடிங் வச்சு தான் அவனுக்கு டெஸ்ட்டே நடக்கும். இப்போ என் பெரிய பையனுக்கு அவனோட ஸ்கூலில் அந்தளவுக்கு புக் ரீடிங் என்கரேஜ் பண்ணுறதில்ல.